அமிலம் காரம் உப்புகளினுடைய பயன்களை பத்தி பார்க்கலாம். முக்கியமான அமிலங்கள் சொல்லி பார்க்கும்போது சல்ஃபியூரிக் அமிலத்தை சொல்றாங்க. வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்லி சல்ஃபியூரிக் அமிலத்தை சொல்றாங்க. பல சேர்மங்கள் தயாரிப்புகள்ல சல்ஃபியூரிக் அமிலம் பயன்படுதுன்னு சொல்றாங்க. வாகன மின்கலன்கள்ல சல்ஃபியூரிக் அமிலம் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக ஹைட்ரோகுளோரிக் அமிலம், கழிவறையை தூய்மைப்படுத்தக்கூடிய பொருளாக ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. சிட்ரிக் அமிலம், உணவு பதப்படுத்துதல்லையும் நுரைத்து பொங்கும் உப்புகள் தயாரிக்கவும் சிட்ரிக் அமிலம் பயன்படுது. நைட்ரிக் அமிலம், அமோனியம் நைட்ரேட் என்னும் உரம் தயாரிப்புகள்ல நைட்ரிக் அமிலம் பயன்படுது. அது மட்டும் இல்லாம சாயங்கள், வண்ணப்பூச்சிகள், மருந்துகள் தயாரிப்புகள்லையும் நைட்ரிக் அமிலம் அப்படின்றது பயன்படுது. ஆக்சாலிக் அமிலம், குவாட்ஸில் ஏற்படும் இரும்பு மற்றும் மாங்கனீஸ் படிவுகளை சுத்தம் செய்ய, அதாவது இந்த குவாட்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது, ஐரோப்பிய நாடுகள்ல அணிகலன்கள் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு படிகக்கல் தான் குவாட்ஸுக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அதில் ஏற்படக்கூடிய இரும்பு மற்றும் மாங்கனீஸ் படிவுகளை சுத்தம் செய்வதற்காக ஆக்சாலிக் அமிலத்தை பயன்படுத்துறாங்க. மரப்பொருட்களை தூய்மையாக்கவும் ஆக்சாலிக் அமிலம் பயன்படுத்துறாங்க. கருப்பு கரைகளை நீக்குவதற்கும் ஆக்சாலிக் அமிலத்தை பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்ததாக கார்பானிக் அமிலம், அடைக்கப்பட்ட பானங்கள்ல கார்பானிக் அமிலத்தை பயன்படுத்துறாங்க. நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், அதுல வந்து கார்பானிக் ஆசிட் அப்படின்றது பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. டார்டாரிக் அமிலம், ரொட்டி சோடாவினுடைய பகுதி பொருளாக டார்டாரிக் அமிலம் என்பதை பயன்படுத்துறாங்க. ரொட்டி சோடாவினுடைய பகுதி பொருள். அப்போ இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சமையல் சோடா. சமையல் சோடாவையும் டார்டாரிக் அமிலத்தையும் ஒன்று சேர்க்கும் போது அது வேதிவினை புரிஞ்சு நமக்கு ரொட்டி சோடா என்பது கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து முக்கியமான காரங்கள் மற்றும் அதனுடைய பயன்களை பத்தி பார்க்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு, நம்ம சோப்பு தயாரிக்கிறதுக்காக சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்துறாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு, கட்டிடத்தினுடைய சுண்ணாம்புகள் தயாரிக்க கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்துறாங்க. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, வயிற்று கோளாறுகளை சரி செய்வதற்காக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்துறாங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடு, துணிகளில் ஏற்படக்கூடிய எண்ணெய் கரைகளை நீக்குவதற்காக அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்துறாங்க. முக்கியமான உப்புகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது சோடியம் குளோரைடு, சாதாரண உப்பு, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்றாங்க. சலவை சோடா, சோடியம் கார்பனேட், இது கடின நீரை மென்னீராக மாற்றுவதற்காகவும் கண்ணாடி தொழிற்சாலைகளிலும் பேப்பர் தொழிற்சாலைகளையும் சலவை சோடா சோடியம் கார்பனேட் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சமையல் சோடா, சோடியம் பைகார்பனேட், நம்ம முன்னாடியே பார்த்தோம் ரொட்டி சோடா தயாரிப்புகள்ல டார்டாரிக் அமிலத்தையும் சமையல் சோடாவையும் ஒன்று சேர்க்கும் போது நமக்கு ரொட்டி சோடா என்பது கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து சோடா அமில தீயணைப்பான்களையும் சமையல் சோடா என்பதை பயன்படுத்துறாங்க. அது எந்த விதத்துல பயன்படுது அப்படின்னா, அந்த சிலிண்டர்ல வந்து ஒரு இடத்துல சல்ஃபியூரிக் ஆசிடும், இன்னொரு இடத்துல வந்துட்டு நம்ம சோடியம் பைகார்பனேட் வச்சிருந்திருப்பாங்க. அந்த பின்னை நம்ம ரிலீஸ் பண்றப்ப ரெண்டுமே மிக்ஸ்அப் ஆகும். ரெண்டுமே வேதிவினை பிரியும் போது என்ன நடக்கும், நமக்கு கிடைக்கும் அப்படின்னா CO2 அப்படின்றது கிடைக்கும். CO2 நம்ம எல்லாருமே தெரியும், தீயை அணைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் CO2 அப்படின்றது தெரியும். அதுக்கடுத்து வந்து சமையல் சோடா வேற எங்க பயன்படுதுன்னு பார்க்கும்போது கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மைப்படுத்தக்கூடிய பொருளாக சமையல் சோடாவை பயன்படுத்துறாங்க. அமில நீக்கியாகவும் சமையல் சோடாவை பயன்படுத்துறாங்க. சோடியம் பைகார்பனேட் அப்படின்றது சமையல் சோடாவோட இன்னொரு பேர். சலவைத்தூள், கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, கால்சியம் ஆக்சிக்ளோரைடு சலவைத்தூள் கிருமி நாசினியாக பயன்படுது. பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுப்பதற்காகவும் பயன்படுது சலவைத்தூள் அப்படின்னு சொல்றாங்க. பாரிசாந்து, கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், பாரிசாந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்காக பாரிசாந்து பயன்படுது. சிலை வார்ப்புகள்லையும் பாரிசாந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க.